தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு இந்திய கடற்படையிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் ஓகே அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பீங்க, டிப்ளமோ, ஐடிஐ, 10th 12th அந்த மாதிரிலாம் முடிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். குறைஞ்சபட்ச தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு இல்லை 10ஆம் வகுப்புக்கு அதிகமாக எது படிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா கேண்டிடேட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித கட்டணமும் இல்லாமல் உங்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா தருவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ கடற்படையில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படின்ற போது நல்ல ஒரு ஜாப்பு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ராப்பராக அந்த ஜாப்பை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ப்ராப்பராக நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் 69,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. எந்தவித இன்டர்வியூமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு பணி அப்படின்றதுனால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஜாப்பில் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்பவே ஒரு ரேரான விஷயம். எப்போயா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருடத்திற்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கடற்படையில் 69,000 சேலரியில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் உதவியாளர் வேலைவாய்ப்பு, பெருமையான ஒரு ஜாப் அப்படின்ற போது இந்த ஜாப் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணாலே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது இந்தியன் நேவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான இந்தியன் நேவிலேருந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்தியன் நேவிலேருந்து அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் மொபைலாக வச்சுக்கிட்டே வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க்கு நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். அதுவும் தனித்தனியாகவே கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு நல்ல சம்பளம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ இது என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டகரிக்குள்ளே வருது, எவ்வளோ சேலரி அப்படின்றத பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் சி ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் குரூப் சி ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் குரூப் சி இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்ற ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலாக 4 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ஆஃப் லாஸ்கர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்கர் 1 கொடுத்துருக்காங்க. தேர்டு ஃபயர்மேனுக்கு, ஃபோர்த்து 2 பாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ப்ரோ, இந்த ஜாப்க்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கவலையாக படாதீங்க. ஸ்ட்ராங் ஆஃப் லாஸ்கர்னா ஒரு ஜாப்புமே வந்து கிடையாது. இப்போ நான் கூகுளே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் உங்களோட ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட கேப்டன் இருப்பார் இல்லையா? ஸோ அந்த கேப்டன் வந்து ட்ரைவ் பண்ணும்போது அவர் சின்ன சின்ன ஹெல்ப் வந்து உங்கள்கிட்ட கேட்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா உதவியாளர் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லுவார், இல்லை ஏதாவது ரீடிங்ஸை வந்து நோட் பண்ண சொல்லுவார், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்துக்க சொல்லுவார். ஸோ இந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அவர் கூட இருந்துக்கிட்டு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் ஆஃப் லாஸ்கர் அப்படின்ற இந்த ஜாப் போஸ்டிங். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜாப் போஸ்டிங் எவ்வளோ ஈஸியான ஒரு ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜாப் போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி தர்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 25லேருந்து 500, அதாவது 25,500லேருந்து ஆரம்பித்து 81,100 வரைக்கும் மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்கர் 1, ஃபயர்மேன் அண்ட் 2 பாஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 56,900, அதாவது 57,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத உங்களால் இதிலேயே பார்த்துக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது.
இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. 28 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அதிலேயே யூஆர் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட் வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 வருடம் கொடுத்துருக்காங்க. அதாவது 33 வயது வரைக்கும் 38 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி கேட்டகரினா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 15 வயது வரை கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஜாயின் நேவி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே வே டு ஜாயின் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதற்கு கீழே சிவிலியன் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட் க்ரூஸ் ஸ்டாப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஓகே அப்படின்றத கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நியூ டேப்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் கீழேயும் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன மாதிரி கேப்சா கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி கேப்சாவோட ஆன்சரை ப்ராப்பராக கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு இதில் இருக்கக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு லாகின் அப்படின்றத கொடுத்த உடனே இந்த பேஜுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எப்பவும் போலயே எப்படி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த ஜாப்க்கு வந்து ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். இந்த 4 ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பனிங்கே சொல்லியிருப்போம் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதில் இருக்கக்கூடிய 4 ஜாப்புக்குமே சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணி முடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 21 நாளுக்குள் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆன டைம் படி 21 நாட்கள் கணக்கு வச்சோம் அப்படின்னா 4ஆம் மாதம் 1ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ ப்ராப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருக்குது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இனிமேல் டைம் இருக்குன்னு சொல்லி யாருமே டிலே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமே அப்ளை பண்ண பாருங்கள். 4ஆம் மாதம் 1ஆம் தேதி உங்களுக்குள்ள லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.